ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான முறையில் நாக்கு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா தான் மீன் குழம்பு ரொம்பவே நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் வந்து 3 குழிக்கரண்டிக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதும் வந்து வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு சேர்க்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் சேர்ப்பாங்க. ஸோ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதாவது வெந்தயத்தை வந்து ரொம்பவே கருக விட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது, ஃப்ளேவர் வந்து மாறிடும். ஸோ வெந்தயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக வெறும் பூண்டு மட்டுமே கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயத்துக்கு நான் அதுக்கு ஈக்குவலான தக்காளி எடுத்திருக்கேன். இல்லை அதை விட ஒரு தக்காளி அதிகமாக போட்டாலும் வந்து இது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்குது. ஸோ தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். அடுத்தது நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்ன்ட்டு அப்படி வச்சு அதிகமாக போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. அடுத்தது ஒரு பெரிய வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை நான் ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டைல், அதாவது வந்து கூட்டி வைக்கிற மெத்தடு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மூலயமா போட்டிருக்கேன். இது அப்படி இல்லை. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்தது வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சில பேர் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றியாச்சு. அதாவது சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து மீனை வந்து இதில் சேர்த்துக்கணும். நான் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான் வந்து சேர்க்குறேன். இது வந்து பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு வெந்துடும் மீன். மற்ற மீனை விடவே இந்த மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இருந்தாலே போதுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுப்பாங்க. மீனுக்கு மேலே இருக்க தோலை வந்து உரிச்சிருவாங்க அந்த நாக்கு மீன் பொறுத்த வரைக்கும். சூப்பரான நாக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.